கவனத்தை ஈர்க்கிற வகையில் சொல்றா. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்திலே தொழிலாளர் நலத்து நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இங்கு தாக்கல் செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு தாக்கல் செய்கிற காலத்திலே இந்த போராட்டத்தை ஏன் துவக்கியிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு இன்று பல்வேறு நல உதவிகளை நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு அமைப்புகள் தெரிவித்தாலும் கடைக்கோடியில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கான பல்வேறு நல உதவி திட்டங்களை அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாராட்டுகிறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் தூய்மை பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தமிழ்நாட்டில் தூய்மை பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35 லட்சம் இருக்கும் என்று அரசாங்கமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையிலே தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை போன்ற 21 மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் ஒப்பந்ததாரர்களுடைய மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கான்ட்ராக்ட் லேபர், அதாவது வந்து நிர்வாகமே ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர் எடுத்துக்குவார் தூய்மை பணி செய்வதற்கு. அந்த கார்பரேஷன் முழுக்க அவரு நியமனம் பண்ணுவாரு, அவங்க போய் வேலை செய்வாங்க, சம்பளம் அவங்ககிட்ட கொடுப்போம், சம்பளம் வந்து அந்த ஒப்பந்ததாரர் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிராம ஊராட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,832 ஊராட்சிகளிலும் கிராம சுகாதார பணியாளர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. கிராம சுகாதார பணியாளர்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்னென்ன உரிமை அரசு பணியாளர்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒரு காலத்தில் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றியிருந்தாங்க. அவர்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் உண்டு, அவங்களுக்கு வந்து டிஏ உண்டு, அவர்களுக்கு எஸ்ஆர் புக் ஓப்பன் பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் ஓய்வூதியம் உண்டு. ஆனால் இந்த அரசு, இதற்கு முன் இருந்த அரசு, அதற்கு முன் இருந்த அரசு, அதற்கு முன் இருந்த அரசரெல்லாம் சேர்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக சுகாதார பணியாளர்களை நியமனம் செய்வதில்லை. அதற்கு பதில்தான் பணியாளர்கள் எல்லாமே ஓடிச்சு ஒரு காலத்தில். பிறகு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம், நம்ம மாவட்டம் சொல்றாங்க ஏரி வேலை திட்டம். ஏரி வேலை திட்டம் வருகிற போது 2013-14 வாக்கில் இவர்களே பயன்படுத்திக் கொள்ளலாம் தூய்மை பணிக்கு என்று சொல்லி முடிவு செய்து அது அமலாக்கிறதுக்குள்ள 16-17 வருஷம் ஆகிடுச்சு. 2016-17 ஆண்டுகளில் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்ட தொழிலாளர்களை அதற்கு பயன்படுத்தினாங்க. ஒரு வீட்டுக்கு 150 வீட்டுக்கு ஒரு பணியாளர் அவங்க வந்து குப்பை வாங்கலாம், மக்கும் குப்பை மக்காத குப்பை எதுதோ திட்டம் போட்டாங்க. ஆனால் 2013 ஆண்டில் ஒரு திட்டம் போட்டாங்க ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய மத்திய அரசு. மன்மோகன் சிங் இருக்கிற காலத்தில் தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு இந்தியாவை முழுமையாக நம்ம தூய்மைப்படுத்தி விடலாம், ஆகவே தூய்மை பாரத இயக்கம் செய்யணும், அதற்காக தன்னார்வலை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்திய ஒன்றிய அரசு அப்பொழுது போட்டாங்க. அதனுடைய விளைவாக இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கிராம ஊராட்சிகளுக்கும் இருக்கிற வீடுகளில் தனிநபர் கழிப்பிடம் கட்டினாங்க. கட்டிருக்கிறீங்களா நீங்களாம்? தனிநபர் கழிப்பிடம் 12,000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஒப்பந்தார் வருவார், அவரே 2 கல் அடுக்குவார், மேலே ஒரு சீட்டை போடுவார், ஒரு பேசன் வச்சுவார், கையெழுத்து போடுங்க 12,000 நானே எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துன்னு போயிடுவார். இது நினைச்சா இல்லை நீங்களே கட்டினீங்களா? அவ்வளோதான் போயிட்டாங்க. இதான் தூய்மை பாரத இயக்கம். ஒப்பந்தார் விட்டு ஏரி வேலை அட்டைப்படுமா உங்களுக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு கணக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கழிவறைப்புக்கு இதே இல்லைன்னு தெரியல, அடுப்புறம் போட்டாச்சு. இப்ப இந்திய அரசு என்ன சொல்லுது? இந்தியாவில் யாருமே வெளியில மரம் கடிக்கிறது இல்ல, தூய்மை பாரத இயக்கம் வந்ததுனால எங்கேயுமே யாருமே இந்தியா முழுவதுமே யாரும் தூய்மை எல்லாம் டாய்லெட்ல தான் போறாங்கன்னு சொல்றாங்க. இதான் இந்திய அரசனுடைய சொல்றது. இந்த திட்டத்தின் கீழ் தான் ஸ்கூல்லேயே இதே மாதிரி இருந்துச்சு. அரசாங்க பள்ளியெல்லாம் இருக்கு இல்லையா, தொடக்கப்பள்ளி 5வது வரைக்கும்
8வது வரைக்கும் இருந்தால் நடுநிலைப்பள்ளி, 10வது வரைக்கும் இருந்தால் உயர்நிலைப்பள்ளி, 12வது வரைக்கும் இருந்தால் மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளிகளில் ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு ஆயா போட்டிருந்தாங்க, அல்லது ஓரியான்னு போட்டுருவாங்க. ஒரு காலத்தில் நாங்களாம் படிக்கிறது இரமா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆயான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அரசாங்க ஊழியராகவே இருந்தாங்க. அவங்களுக்கும் எஸ்ஆர் புக் ஓப்பன் பண்ணாங்க, டிஏ கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ஓய்வூதியம் கொடுத்தாங்க. அப்போ ஊராட்சியிலேயே இந்த பணியை காலி பண்ணிட்டாங்க, ஸ்கூல்லேயும் இந்த பணியை காலி பண்ணிட்டாங்க, அரசாங்க துறைகளிலும் காலி பண்ணிட்டு ஒப்பந்தம் விட்டுட்டாங்க. அப்போ அரசாங்கத்தை இப்படி விடுகிற போது இந்த தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு ஒரு புது வாழ்வு திட்டம்னு ஒன்று உருவாக்கினாங்க. புது வாழ்வு திட்டம், அதாவது வாழ்வே இல்லாதவங்களுக்கெல்லாம் புதுசாக வாழ்வு கொடுக்குறது. கொடுத்தாங்களா? புது வாழ்வு திட்டத்தில் கொடுத்தாங்க. திட்டம் இருக்குது, ஆனால் செயல்படுதா? அந்த புது வாழ்வு திட்டத்தின் கீழ் என்ன இருக்குது? கிராமத்தில் இருக்கிற வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு சங்கம் இதா இருக்கா இல்லையா? எங்குமே இல்லையா? எல்லா ஊர்லயுமே இருக்குது, இன்னைக்கு இருக்குது, இருக்கப்பட்டவங்களுக்கு இருக்குதா? கிராம வறுமை ஒழிப்பு சங்கம், அது மூலமா தான் உங்களுக்கு வேலை போட்டாங்க, அப்படிதானே? அப்ப இல்லைன்றீங்க, இப்ப இருக்குதே தெரியல. அப்ப கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் ஒண்ணு அந்த புது வாழ்வு திட்டத்தில் போட்டு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற எல்லா குடும்பத்தை சேர்ந்த மகளிரே அது உறுப்பினர் ஆக்கணும். 20 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு அமைச்சு அவங்களுக்கு வறுமை கோட்டு கீழக்கிறாங்க, அவங்கள உயர்த்தணும். ஆகவே அவங்களாம் மகளிர் குழு ஆரம்பிச்சு தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுத்து வங்கி கணக்கு ஆரம்பிச்சு ஒரு அக்கௌண்ட் போட 3 மாசம் வந்த பிறகு 6 மாசம் பின்னால ரேட்டிங் பண்ணி உங்களுக்கு கடன் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, வாங்கல நீங்க. இப்படி கொடுத்து அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு தான் இவன் என்ன சொன்னாங்க, அந்த குழுவில் இருக்கிறவங்கள, ஏமா நம்ம ஊர் ஸ்கூல் வந்து ரொம்ப மோசமா இருக்குது, யாரா 2 பேர் வாங்கம்மா அந்த சுத்தம் பண்றதுக்கு விருப்பமாக்குறவங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டாங்களா? எப்படி கூப்பிட்டாங்க? அப்படிதானே கூப்பிட்டாங்க. அந்த சங்கத்தில் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டாங்க. உங்க பிள்ளைங்க படிக்குது ஸ்கூல்ல, எத்தனாவது படிக்குது? எங்க பையன் 7வது படிக்குது, அப்ப ஹைஸ்கூல் படிக்கிறான். 4வது படிக்குதுன்னா எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறான். 10வது படிக்கிறான்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிளஸ் 2 படிக்கலாம். அப்படின்னா வாங்கம்மா நம்ம ஸ்கூல்ல நாமளே சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு உங்களை வந்து தன்னார்வலர்கள் சொல்லி தூய்மை பாரத இயக்கத்தின் மூலமா புது வாழ்வு திட்டத்தின் மூலமா கொண்டாந்து போட்டு தன்னார்வலர்களை போட்டு நம்மளே சுரண்டி கொண்டு இருக்கிறது ஒன்றிய அரசும் மாநில அரசும். தன்னார்வலர். அப்போ இதே பணி செய்யக்கூடிய ஒண்ணு வேணாம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம அது குறைக்காக சொல்லலை, உதாரணத்திற்கு இதே தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு நம்ம தருமபுரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இருக்குதா இல்லையா? கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அதாவது தர்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னது தெரியும். தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைனா என்னது தமிழ்ல சொல்ல தெரியுதில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா டக்குன்னு தெரியும், அதான் இங்கிலீஷில் பகுதி பழகாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க தானே, ஏதோ ஒரு பேர் போட்டு கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு நேம் போட்டுக்கின்னு 100 பேர் வராங்க, 100 பேர் வெளியே போறாங்க, 3 ஷிஃப்ட் வேலை செய்யறாங்களா இல்லையா? அவங்களெல்லாம் யார் சம்பளம் கொடுக்குறாங்க? கான்ட்ராக்ட் எடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது பேர் பணம் கட்டணும். ஆமாம் சார், 40,000 கட்டாதான் அந்த கான்ட்ராக்டர் வேலைக்கு 40,000 லஞ்சம் விட்டதே தனியா இருக்கு. அதுக்கு லஞ்சம் கொடுத்து 40,000 கொடுத்தாதான் அது சேர்றது. அவங்களுக்கு 16,000 சம்பளம், 9,000 தான் கொடுப்பாங்க. எவ்வளவு சம்பளம்? 15,000 சம்பளம், 21,000 ரூபாய் சம்பளம், 15,000 தான் கொடுப்பாங்க. அவங்க மீதி 7,000 எடுத்துப்பாங்க. அவங்க ஏஜென்ட். இப்படிதான் போய் இதே மாதிரி ஸ்கூல்ல விட்டுலான்னு நினைச்சாங்க. புரிஞ்சுக்காங்க எதுக்கு சொல்றேன்னு பார்த்துக்க. இதே மாதிரி இந்த எலிமெண்டரி ஸ்கூல் இவங்கள ஓரியாடம் உள்ள போப்பா, இவங்களை வேற வர சொன்னா வரதில்லை, கூப்பிட்டுனா கூடுதல, சாயந்தரம் உடனே ஓடி போயிடுவேன் அப்படின்னு நினைச்சு அரசாங்கத்துக்கிட்ட இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள்லாம் இருக்காங்களே, நல்ல ஆளுங்க இருக்கிறாங்க, கெட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. நம்ம மாதிரி தான் பாவம், அவங்க 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி, சரிங்க சார் நம்ம எஸ்எம்இ கமிட்டியாவது இதை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 கொடுக்கலாம் அப்படின்ற தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாதப்ப எங்களுக்கெல்லாம் தெரியும், செஞ்சா செய்யலாம் போய் யாரோ ஒரு ஆள் வச்சு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கிறான். இல்லையா?
இவங்களாம் சேர்ந்து இது மாதிரி சில மெஜாரிட்டி ஆளுங்க தனியார் கூட்டுருங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அரசும் தருமபுரி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தனியார் கூட்டத்துக்கு தருமபுரி மாவட்டத்தையும் விடுறதுக்கு ஆள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏழமே விட்டுட்டா சொன்னாங்க. அப்புறம் நம்ம சங்கம் 2 வருஷத்துக்கு முன்னே இதே இடத்துல பல போராட்டத்தை தனியாருக்கு விடக்கூடாது, கான்ட்ராக்ட் விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்தணும். அதுக்கு முன்னாடி சென்னையில் போய் மனு கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு பூரா எல்லாம் எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம பணி செய்து கொண்டு இருக்கோம். பணி செய்கிறோம்ல, ஆனால் சம்பளம் கொடுக்கணுமா வேணாமா? மாதம் மாதம் சம்பளம் கொடுன்னா, மாதம் மாதம் சம்பளம் போடுன்னா போட மாட்டேன்றாங்க. ஏன் போட மாட்டேன்றாங்கன்னா, நீங்கள் செய்கிறது ஸ்கூலில் செய்கிறீங்க சார், அதனால் நாங்கள் சம்பளம் போடுறது உள்ளாட்சித்துறை பிடிஓ ஆஃபீஸ் தான் போடுது சம்பளத்தை. யார் போடுறது? இப்படி சொன்னாங்களா, வறுமை ஒழிப்பு சங்கம், அதுக்கு சுருக்கமாக விபிஆர்சின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? விபிஆர்சி. அந்த விபிஆர்சியில் அரசாங்கம் விபிஆர்சிக்கு அனுப்புது. அது எங்கேருந்து அனுப்புது? டெல்லியிலேருந்து அனுப்புது. டெல்லியில் 100 ரூபா போட்டால் தமிழ்நாடு அரசு 100 ரூபா போடணும். டெல்லிக்காரரு மோடி அவர்கள் எல்லாருக்கும் போடுறாரு. ஆனால் தூய்மை பணியாளருடைய பெண்கள் காலில் விழுந்து வணங்குறாரு, ஆனால் காசு போட மாட்டாரு. தூய்மை பணி செய்கிறவங்களை பாராட்டுறாரு, நல்ல செய்கிறாரு, பாராட்டுறாரு, காலில் விழுந்து வரவேற்கிறாரு. அவங்க சிறப்பானவர்கள் அப்படின்னு பாராட்டுறாரு. வெறும் தான் பாராட்டா போதுமா? அரசாங்கத்தை திட்டம் அவங்களுக்கு சம்பளம் போடணும்ல, அவங்க போடுறதே இல்லை. இங்கே இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கோஆர்டினேட்டர், ஒருங்கிணைப்பாளர், தூய்மை பாரதிக்கு கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியிலும் சம்பளம் வரலைங்க, மாநில அரசு போடலைங்க, அதுலையும் போலீங்க அப்படின்னு. ஆகவே தனியார் மயத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ணதுனால தனியார் மயம் நின்று போச்சு. இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறையில தூய்மை பணியாளராக பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் போடுனா எங்களுக்கு தெரியாதுன்னு தலைமை ஆசிரியர் சொல்றாரு. வீடியோ கேட்டா சார் போட்ட